ஆனந்தம் நம் மனதில் ஆலயம் நுழைந்ததுமே, ஆனந்தம் நம் மனதில் ஆலயம் நுழைந்ததுமே, கடவுளின் தாயே தாரகை நீயே, காலமெல்லாம் உன்னை வாழ்த்திடுவோம். கடவுளின் தாயே தாரகை நீயே, காலமெல்லாம் உன்னை வாழ்த்திடுவோம். ஆனந்தம் நம் மனதில் ஆலயம் நுழைந்ததுமே, ஆனந்தம் நம் மனதில் ஆலயம் நுழைந்ததுமே. துயரில் தாளா வேளையில் ஆறுதலுமது முகமன்றோ. கன்னி மாதா உந்தன் பாடல் உலகெங்கும் ஒலிக்க, கன்னி மாதா உந்தன் பாடல் உலகெங்கும் ஒலிக்க, உமதருள் எமக்கு புதிய சரங்கள் தா. ஆனந்தம் நம் மனதில் ஆலயம் நுழைந்ததுமே, கடவுளின் தாயே தாரகை நீயே, காலமெல்லாம் உன்னை வாழ்த்திடுவோம். ஆனந்தம் நம் மனதில். களங்கமில்லாவும் கன்னிமையை கடவுளுக்கு நீ அளித்தாயே. களங்கமில்லாவும் கன்னிமையை கடவுளுக்கு நீ அளித்தாயே. உன்னை தினம் நினைத்தால் உள்ளம் மகிழும், இன்னல்கள் மறைந்து விடும். உன்னை தினம் நினைத்தால் உள்ளம் மகிழும், இன்னல்கள் மறைந்துவிடும். வாழ்க்கை மலர்ந்திடுமே, என் வாழ்க்கை மலர்ந்திடுமே. ஆனந்தம் நம் மனதில் ஆலயம் நுழைந்ததுமே, ஆனந்தம் நம் மனதில் ஆலயம் நுழைந்ததுமே, கடவுளின் தாயே தாரகை நீயே, காலமெல்லாம் உன்னை வாழ்த்திடுவோம். கடவுளின் தாயே தாரகை நீயே, காலமெல்லாம் உன்னை வாழ்த்திடுவோம். ஆனந்தம் நம் மனதில் ஆலயம் நுழைந்ததுமே, ஆனந்தம் நம் மனதில் ஆலயம் நுழைந்ததுமே, கடவுளின் தாயே தாரகை நீயே, காலமெல்லாம் உன்னை வாழ்த்திடும். கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே,
சிறியோர்களே பெரியோர்களே, நீங்கள் அனைவரும் நம் கடவுளை புகழுங்கள். ஏனெனில் இதோ மீட்பும் வல்லமையும் நம் கடவுளின் ஆட்சியும் மெசியாவின் அதிகாரமும் வந்துவிட்டன. அல்லேலூயா. திருவெளிப்பாடு புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5வது இறைவசனம். பிரியமானவர்களே, இன்று தன்னுடைய 63வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருமதி ஆரோக்கியமேரி அவர்கள் நன்றி திருப்பலியாகவும், தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மணப்பாக்கம் ஆசிரியை ரோஸ்லின் ஜெரார்ட் அவர்கள் நன்றி திருப்பலியாகவும், ஆண்டவருக்குள் தம்முடைய குருத்துவ திருநிலைப்பாட்டை ஒப்பு கொடுத்து குருத்துவ திருநாளை கொண்டாடுகின்ற நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய தர்காஸ் பங்கினுடைய பங்கு தந்தை அருட்பணியாளர் அமெரிக்காவில் பணியாற்றுகின்ற அருத்தந்தை டெஸ்மண்ட் டேனியல் அவருக்காக இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். மேலும் ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப் 30வது நாள் நினைவு கூறுகின்ற சேலம் ஜோஸ்பின் ஆசிரியை, 9ஆம் ஆண்டு நினைவு கூறுகின்ற ஆரோக்கியமேரி இவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்கினியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்ட நம்முடைய விசுவாச வாழ்வில் நிலைத்திருக்கும்படியாய் எத்தகைய எதிர்வினைகளை சந்தித்தாலும், சோதனைகளையும் வேதனைகளையும் எதிர்கொண்டாலும், நாம் ஏற்றுக்கொண்ட விசுவாசத்தில் சற்றும் தளர்வுறாமல், சற்றும் விலகி செல்லாமல் இருக்க இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களில் நாம் யோசிக்கலாம், ஏன் இந்த கொடிய வியாதி, ஏன் இந்த கொடிய வியாதியினால் இத்துணை லட்சம் உயிர் பலிகள், ஏன் இது உலகை முடக்கி வைத்திருக்கிறது, ஏன் இயல்பு வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இதற்கு முன்பு நாம் இருந்தது போல் இப்பொழுது இருக்க முடியவில்லையே, இந்த வேளையிலெல்லாம் நாம் மண்டியிட்டு மன்றாடுகின்ற கடவுள் நமக்கு செவிசாய்க்க மாட்டாரா, கடவுள் இறங்கி வந்து இந்த நோய் தொற்றை பரிபூரணமாய் அழித்து விட மாட்டாரா என்கின்ற கேள்விக்கணைகள் நம்மில் கட்டாயம் எழலாம். எவ்வளவு மக்கள் பசியால் துடிக்கின்றார்களே, எவ்வளவு லட்சம் மக்கள் அடிப்படை மருத்துவ வசதிகளை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் வீடுகளிலே கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கிறதே, ஏன் இத்தகைய கொடூர நிலை? கடவுள் ஏன் உடனடியாக தம்மை வெளிப்படுத்தி இந்த சூழலை மாற்றக்கூடாது என்கின்ற வினாக்கள் நிச்சயமாக நம்மில் எழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர்கள் பணி புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கவிருக்கின்ற பகுதியில் திருச்சபையினுடைய முதல் வித்தாகிய மறைசாட்சி ஆகிய புனித ஸ்தோவானுடைய வாழ்வு நமக்கு தருகின்ற அற்புதமான படிப்பினை இதுதான். எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், மரணமே சந்திக்கக்கூடிய சூழல் வந்தாலும், நாம் ஏற்றுக்கொண்ட நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க இன்றைய முதல் வாசகத்தின் கதாநாயகர் புனித முடியப்பர் என்று சொல்லப்படுகின்ற ஸ்தோவான் நமக்கு அற்புதமான செய்தியை கொடுக்கின்றார். நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான சூழல் கடவுள் மீதான நம்முடைய நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்த வேண்டுமே தவிர அது ஒருபோதும் நம்மை அவநம்பிக்கைக்கு இட்டு செல்லக்கூடாது என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாய் நாம் பாடம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்பதை அறிவிப்பு செய்கின்றார். இந்த இயேசுதான் உண்மையான உணவு. இவரோடு இருக்கின்ற உறவு இந்த மண்ணுலகை வாழ்வை கடந்து
கடவுளோடு இணைந்திருக்கின்ற நிலையில் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற நிலை வாழ்வை குறித்து அறிவிக்கின்ற செய்தியாய் நான் பார்க்கின்றேன். எனவே நிலை வாழ்வை உறுதியாய் தருகிற இயேசுவின் மீதான நம்முடைய நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்த வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவனும் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்புக்குரிய பங்கு மக்களே, தாயாம் திரு அவை என்று புனித மான்ஃபோர்ட்டினுடைய விழாவையும் நினைவு கூறுகின்றது. நம்முடைய மறை மாவட்டத்தில் செங்கற்பட்டில் இவர்கள் கல்வி பணியில் மிக சிறப்பாக 50 ஆண்டுகளை கடந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய ஆலந்தூர் பங்கிலும் கல்வி பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புனித தோமையார் மலை பகுதியிலும் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சென்னை சாந்தோம் பகுதியில் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தையும் இவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே கற்பிக்கும் பணியில், கடவுள் பணியில் தங்களை இணைத்து கொண்ட புனித மான்ஃபோர்ட் சபை அருள் சகோதரர்களுக்காகவும் அவர்களுடைய களப்பணிக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, மீட்பு பாதையிலும் கிறிஸ்துவின் அன்பு வழியிலும் அருள் பணியாளரான புனித லூயிஸ் மரியாவை புனித கன்னிமரியாவின் தோழமையில் வழிநடத்த திருவுளமானீர். அதனால் நாங்கள் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பின் மறையுண்மைகளை உள்ளத்தில் இருத்தி உமது திரு அவையை கட்டி எழுப்பும் பணியில் அயராது உழைக்க அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 51 முதல் அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1 முடிய. அந்நாட்களில் ஸ்தோவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞர்களையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரை தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்று விட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தோவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே,
எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். சோவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், எம் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிரல்லாத இறைவனாகிய ஆண்டவரை, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளம்பும் பூசலின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். பல்லவி. உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 30 முடிய. மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலைநிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்த உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியை ஈராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் 3வது வாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் இன்று நாம் இருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு கடந்த நாட்களில் நாம் வாசித்து கொண்டிருக்கிற திருத்தூதர்கள் பணியிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து இன்றைய நாளில் நேற்றைய முதல் வாசகத்தின் தொடர்ச்சியை இன்று நாம் தியானிக்கின்றோம். நேற்றைய தினம் திருத்தூதர்களால் தேர்வு செய்யப்பட்ட திருத்தொண்டர்களில் ஒருவரான ஸ்தோவானை குறித்தும், இந்த ஸ்தோவான் எப்படி தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராய் அரும் அடையாளங்களையும் அருள் செயல்களையும் செய்து வந்தார், அதன் நிமித்தமாய் அவர் எவ்வாறு சிறைபிடிக்கப்பட்டார், நீதி விசாரணைக்குட்படுத்தப்பட்டார் என்பதையெல்லாம்
நேற்றைய தினம் நாம் வாசித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்றைய பகுதியில் ஸ்தோவான் கொலை செய்யப்படுவதை இன்று நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நேற்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஸ்தோவானுடைய வாழ்க்கையை நாம் இயேசுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இயேசுவுக்கு நடந்த சில சம்பவங்கள் ஸ்தோவானுக்கும் நடந்ததாகவே நாம் பார்க்கின்றோம். இயேசுவினுடைய மரணத்திற்கு பிறகு விவிலியத்தில் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற மற்றும் ஒரு மரணம் குறித்த நிகழ்வு புனித ஸ்தோவானுடைய நிகழ்வாக இருக்கிறது. எனவேதான் திருச்சபை இந்த மறை சாட்சியர்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்டுணர்ந்து ஒரு அழகான சொல்லாடலை நமக்கு கொடுத்திருக்கிறது. விசுவாசிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொல்லி, மறை சாட்சியரின் இரத்தம் திருச்சபையின் வித்து என்று சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, புனித ஸ்தோவான் இயேசுவை போல் சிலுவையில் அறையப்படவில்லை. ஆயினும் இயேசுவை போன்ற கொடிய வேதனையை ஒரு மனிதராய் அவர் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டவராயிருந்தும் ஒரு சாதாரண மனிதனுக்குரிய மரணத்தை புனித ஸ்தோவான் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அந்த மரணத்தையும் ஆண்டவருடைய வல்லமையால் புனித நிகழ்வாக மாற்றினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி இயேசு கிறிஸ்து தம்மை வதைத்தவர்களை, தம்மை காயப்படுத்தியவர்களை, தம்மை அசிங்கப்படுத்தியவர்களை, தம்மை வதைத்தவர்களை, தம்மை நெறிய புடைத்தவர்களை, தம்மை குறித்து கேலி கிண்டல் செய்தவர்களை சிலுவையில் தொங்கிய பொழுது ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாது என்று சொல்லி ஜெபித்தாரோ, அப்படியாய் புனித ஸ்தோவானும் தன் மீது கல் எறிந்தவர்களுக்காக கடவுளிடம் மன்றாடுகின்றார். முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி ஜெபிப்பதை நாம் வாசிக்கணும். இயேசு தன்னுடைய துன்ப நேரத்தில், சிலுவை மரணத்தின் பொழுது தந்தையை நோக்கி மன்றாடியது போல் தன்னுடைய துன்ப நேரத்தில், மரண நேரத்தில் புனித ஸ்தோவானும் இயேசுவை நோக்கி மன்றாடுகின்றார். எப்படி இயேசு தான் உயிர் விடுவதற்கு முன்பாக எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையே உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி திருப்பாடல்களை மேற்கோள் காட்டி ஜெபித்து தந்தையின் கரங்களில் தன் உயிரை ஒப்படைத்தாரோ, அப்படித்தான் புனித ஸ்தோவானும் அதே திருப்பாடல்களை, இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலை ஜெபித்தவராய் தம்முடைய உயிரையும் கடவுளிடம் ஒப்பு கொடுக்கின்றார். திருப்பாடல் 31 நாம் வாசிக்க கேட்டோம், உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். புனித ஸ்தோவானும் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். இயேசு தந்தையிடம் தன் உயிரை, தன் ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் உரத்த குரல் எழுப்பி உயிர் துறந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அப்படியாய் ஸ்தோவானும் இயேசுவை நோக்கி தன்னுடைய ஜெபத்தை எழுப்பி தன் ஆவியை ஒப்படைத்து மறைசாட்சியாய் அவர் இறந்தார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, செய்தி மிக அருமையானது. நம்முடைய துன்ப வேளையில், நம்முடைய மரண வேளையில், நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய இடுக்கண் வேளையில் நாம் குரல் எழுப்ப வேண்டிய நபர் இயேசு கிறிஸ்து என்பதை புனித ஸ்தோவான் இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இயேசு நம்மை எல்லாம் தந்தையை நோக்கி ஜெபியுங்கள், கடவுளை நோக்கி ஜெபியுங்கள் என்று சொல்வதாகவே நாம் வாசிக்கின்றோம். இயேசுவினுடைய புதுமையில் கூட சில தினங்களுக்கு முன்பு நாம் வாசிக்க கேட்ட 5 மீன்கள் 5 அப்பங்கள் 2 மீன்கள் 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த நிகழ்வில் கூட இயேசு அப்பத்தையும் மீனையும் வாங்கி கடவுளுக்கு நன்றி செலுத்தி என்று சொல்லித்தான் நாம் வாசிக்கின்றோம். இயேசு மரணிக்கின்ற பொழுது கூட என் நிறைவா என் நிறைவா என்று சொல்லி தன் கடவுளை, தன் அப்பாவை நோக்கி தான் ஜெபித்தார். அதே கடவுள் தான் நமக்கும் சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் ஜெபிக்க வேண்டியது எருசலேமிலோ சமாரியாவிலோ அல்ல, மாறாக நீங்கள் உண்மையிலும் ஆவியிலும் கடவுளிடம் வழிபடுங்கள் என்று சொன்னார். இந்த கடவுளை ஒருவேளை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு மிக சுலபமான வழி இயேசு கிறிஸ்து. அதை புனித ஸ்தோவான் நன்கு அறிந்திருந்தார். எனவே தான் ஸ்தோவான் இயேசுவை நோக்கி கதறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு எப்படி அப்பா கடவுளை நோக்கி ஜெபித்தாரோ அப்படியாய் அப்பா கடவுளின் ஒட்டுமொத்த மறுரூபமாயிருந்த இயேசுவை நோக்கி ஸ்தோவான் ஜெபித்தார். நாமும் இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், இந்த நெருக்கடியான வேளையில், இந்த துன்ப வேளையில்
உலகமே முடங்கி கிடக்கின்ற இந்த வேளையில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தக்கூடிய உயிர் பலி எடுக்கக்கூடிய நோயினுடைய பிடியில் நாங்கள் மிகவும் கடினப்படுகிறோம், துன்பப்படுகிறோம். எங்களுடைய இயல்பு வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிற, எங்களுடைய அன்றாட வருமானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நோய்பட்டு மரணிப்போம் என்பதை விட பசியால் மாண்டு போவோமோ என்று எண்ணுகின்ற அளவில் மக்களுடைய கூக்குரல் எழுகின்ற இந்த வேளையில் ஸ்தோவானை போல் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி நாங்கள் கதறுகிறோம். இந்த நிலையை மாற்றி அமைத்து தரும்படி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் உருக்கமாய் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஜெபத்தை கடவுள் நிச்சயம் கேட்பார். தம்முடைய சாயலிலும் தம்முடைய உருவிலும் நம்மை படைத்த கடவுள் ஒருபோதும் நாம் அழிந்து போகும்படி விட்டுவிட மாட்டார். எனவே கடவுளை நோக்கி நம்முடைய கண்களை பதிய வைப்போம். அன்புக்குரியவர்களை, தாயாம் திரு அவை இன்று புனித மான்ஃபோர்ட், புனித லூயி மரியாவினுடைய விழாவை கொண்டாடுகிறது. பிரான்ஸ் நாட்டில் பிறந்த இவர் அன்னை மரியாள் மீதும் அவருடைய சக்தி வாய்ந்த ஜெபமாலையின் மீதும் அதீத பற்றும் நம்பிக்கையும் கொண்ட புனிதர். திருஜெபமாலையினுடைய பக்தி முயற்சி பரவுவதில் அவருக்கு இருந்த ஆர்வம் மிகவும் அளப்பரியது. தன்னுடைய சபை முழுவதையும் அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்லுவார், எவர் ஒருவர் திருஜெபமாலை அன்றாடம் ஜபிக்கிறாரோ அவர் நிச்சயம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வார், அவர் நரகத்திற்கு தள்ளப்பட மாட்டார், இதை வேண்டுமானால் என்னுடைய இரத்தத்தால் எழுதி கொடுக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் மே மாதத்திற்குள் கடந்து செல்ல போகிறோம். அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சிறப்பு மாதமாக அது நம்முடைய திருச்சபையால் வருடந்தோறும் கொண்டாடப்படுகிறது. கடந்த வாரத்திலே ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ஆயர் பேரவையும் கனடாவினுடைய ஆயர் பேரவையும் சேர்ந்து நம்முடைய திருத்தந்தை வழியாக நமக்கான ஒரு செய்தியை கொடுத்திருக்கின்றார்கள். அன்னை மரியாளிடம் அமெரிக்காவையும் கனடாவையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம் என்று சொல்லி திருத்தந்தையும் கூட அவர்களுக்காக ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிற அன்புக்குரியவர்கள், இந்த வேளையில் நம்மையும் நம்முடைய பங்கையும் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய மாநிலத்தையும் கூட அன்னை மரியாளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நிச்சயம் அன்னை மரியாள் நம்பிக்கையோடு நாம் ஏறெடுக்கின்ற ஜெபங்களை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார்கள். புனித பெர்னதத்து அன்னை மரியாளை நோக்கி ஜெபித்த ஜெபத்திலே இப்படியாய் சொல்லுவாரே, அன்னை மரியே, உம்மை நோக்கி ஜெபித்தவர்களுடைய வேண்டுதலை நீ ஒருபோதும் புறக்கணித்ததில்லை என்பதை நாங்கள் அறிவோம். அன்புக்குரியவர்களே, எதிர்வரும் நாட்களில் அன்னை மரியாளை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை எழுப்புவோம். அவருடைய வல்லமைக்கு பரிந்துரையை நாம் கேட்போம். புனித மான்ஃபோர்ட் கேட்டாரே, அதை பெற்றுக்கொண்டார். அன்னை மரியாள் அவருக்கு பரிந்துரை செய்து மிகுந்த அவருடைய நம்பிக்கைக்குரிய ஜெபங்களை அன்னை மரியாள் பெற்றுக் கொடுத்தார். அந்த நம்பிக்கையோடு நாமும் கூட நம்முடைய ஜெபங்களை அன்னை மரியாள் வழியாக நாம் ஏறெடுப்போம். அன்புக்குரியவர்களே, இதே சிந்தனையோடு இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு தருகின்ற செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். இயேசு ஒருவர் தான் நமக்கு நிலை வாழ்வை தருகின்றவர். அவரால் மட்டும்தான் நமக்கான நிலை வாழ்வை நிறைவாய் தர முடியும். யோவான் நற்செய்தி நாம் வாசிக்கின்றோம். 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் சமாரிய பெண்ணும் குறித்த பகுதி. இயேசு தண்ணீர் எடுத்து கொண்டிருந்த அந்த சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் குடிக்க கேட்கின்றார். ஒரு யூதர் எப்படி என்னிடம் தண்ணீர் கேட்க முடியும்? இயேசு, உன்னிடம் தண்ணீர் கேட்பவர் யார் என உனக்கு தெரிந்தால் நீயே அவரிடம் உனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்பீர். நீர் எங்களுடைய மூதாதையரை விட நீ மேலானவரா என்றெல்லாம் இயேசுவிடம் தன்னுடைய உரையாடலை நீட்டிக்கும் பட்சத்தில் இயேசு சொல்லுவார், நானே வாழ்வு தரும் ஊற்று, என்னை பருகின்றவர் ஒருபோதும் தாகம் கொள்ளார். அன்புக்குரியவர்கள், இதே வார்த்தைகளை இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசு சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியை இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. இயேசுவின் பசி எது? இயேசுவின் தாகம் எது? அன்புக்குரியவர்களே, ஜெபத்தில் நாம் கேட்போம். ஒருவேளை நம்முடைய ஆன்மாக்களை ஆண்டவர் கேட்கின்றார், நம்முடைய புனித வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை இதுதான் ஆண்டவருடைய தீர்க்க முடியாத பசியாகவும் தாகமாகவும் இருக்க முடியும். எனவே தான் சிலுவையில் தொங்கிய போது கூட இயேசு, நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி கதறினார். அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய நம்மீதான இந்த பசியையும் தாகத்தையும் போக்க நாம் இயேசுவிடம் நெருங்கி வருவோம். இந்த நாட்களில் நாம் அதிகமாய் ஜெபிப்போம். இந்த நாட்களில் அதிகமாய் நாம் வேதத்தை வாசிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தை வாசிக்க கற்றுக் கொடுப்போம். பிரியமான அன்புக்குரிய பங்கு மக்களே, வருகின்ற நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் அதிக நேரம் விவிலியத்தை வாசிக்க அவர்களுக்கு நாம் பயிற்சிகள் கொடுப்போம். நம்முடைய விசுவாசத்தை இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கும்படி நாம் இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்வோம். வாழ்வு தருகின்ற இயேசு
நிலை வாழ்வு தருகின்ற இயேசு, அதற்காக நமக்காக பரிந்து பேசுகின்ற அன்னை மரியாள் இருக்கின்றார்கள். நிச்சயம் இவர்களை நாடி வருகின்ற, இவர்களை தேடி வருகின்ற ஒருவரையும் அவர்கள் கைவிடப் போவதில்லை. காரணம், இயேசு நமக்கு உறுதியாய் சொல்லியிருக்கின்றார், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன். எனவே நம்மோடு இருந்து பயணிக்க விரும்புகின்ற இந்த இயேசுவினுடைய பசியையும் தாகத்தையும் தீர்க்கும் வண்ணமாய் எதிர்வரும் நாட்களில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய முன்னெடுப்புகள் இருக்க இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து உயிர்த்த இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து அறிக்கேட்டது போல நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்னும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மிமந்தாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றுமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவருடைய அமைதி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர்.
இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஜீவனுள்ள காலம் வரை இயேசுவை நான் துதிப்பேன். வெற்றியிலும் தோல்வியிலும் இயேசுவை நான் நினைப்பேன். அவரின்றி நான் இல்லை வாழ்வின்றி, அவரின்றி இன்பங்கள் ஏது, அவரின்றி ஒளி இல்லை உயிரில்லை, அவரின்றி செல்வங்கள் ஏது. ஜீவனுள்ள காலம் வரை இயேசுவை நான் துதிப்பேன். வெற்றியிலும் தோல்வியிலும் இயேசுவை நான் நினைப்பேன். உலகத்தில் நான் வாழும் வரை இயேசுவின் வார்த்தைகள் வழிநடத்தும். தாகத்திலே நான் இருந்தால் இயேசுவின் நினைவு என் பசியமர்த்தும். என் உயிரை மீட்பதற்கு தன் உயிரை தந்தார். இன்னும் ஏன் தாமதம் என்றார். என்னிடத்தில் இயேசு சொன்னார், நானே உந்தன் மீட்பு. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் கிறிஸ்துவோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. அல்லேலூயா. பவுலுடையார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரின் நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளுமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. முழந்தால் படியிடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு சேர்ந்து அன்னை மரியாளை நோக்கி கொரோனா நோய் கிருமி தொற்றிலிருந்து உலகம் காக்கப்பட செபிப்போம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கிறீர். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்று தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயை, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்ந்து
எங்கள் துன்பங்களை தம்மில் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி அருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, முது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லாவிதமான ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். O Mary, you always shine on our path as a sign of salvation and of hope. We entrust ourselves to you, health of the sick, who at the cross took part in Jesus' pain, keeping your faith firm. O dear Mother, you know what we need, and we are sure you will provide it to us, so that as in Cana of Galilee, we may return to joy and feasting after this time of trial. Help us, Mother of Divine Love, to conform to the will of the Father and to do as we are told by Jesus, who has taken upon himself our sufferings and carried our sorrows to lead us through the cross to the joy of the resurrection. Under your protection, we seek refuge, Holy Mother of God. Do not disdain the entreaties of us who are in trial, but deliver us from every danger, O glorious and blessed Virgin. Amen. விளதை வினோதரை புனித அந்தோனியாரே, வரப்பல அருளும் கோடி அற்புதரே. விளதை வினோதரை புனித அந்தோனியாரே, வரப்பல அருளும் கோடி அற்புதரே. வாழ்க வாழ்க இறையருள் மிகு போதகரே, வாழ்க வாழ்க எங்கள் வியத்தகு காவலரே. விண்ணக வாழ்வின் படிப்பினையே மறை உண்மையை உரைத்தவரே. விண்ணக வாழ்வின் படிப்பினையே மறை உண்மையை உரைத்தவரே. புண்ணியமெனும் ஞான வெள்ளாண்மையை எங்கும் விளைவித்த மாமுனியே. புண்ணியமெனும் ஞான வெள்ளாண்மையை எங்கும் விளைவித்த மாமுனியே. விளதை வினோதரை புனித அந்தோனியாரே, வரப்பல அருளும் கோடி அற்புதரே. வாழ்க